அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் மதியானத்துக்கு மேல ரெக்கவரி ஆச்சு. அதுக்கான காரணம் என்னன்றத ஒவ்வொரு ஒவ்வொன்னா பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. ஐம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டா ஸ்டாக் அனலைசிஸ் சொல்ல போடுவோம். இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியே போட்டிருந்தேன். மறுபடியும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கூட நான் வந்து ஆஹ், ஏப்ரல் மாசத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த. ஸோ இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எதனால சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த கேப் பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்தே நான் சொல்லியிருக்கேன். இதுல இருந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கேப் வந்து இது வரைக்கும் ஃபில் பண்ணாம இருந்துச்சு. நம்ம வந்து 23,181 ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த சப்போர்ட்டை தொடல. ஆனா தொடாம நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்தது. செவ்வாய்க்கிழமை ரிவர்சல் கொடுத்துட்டு அது ஒரு சாஃப்ட் கவரிங் மாதிரி கொடுத்துட்டு திரும்பவும் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு பெரிய ஒரு ஃபால். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா முக்கியமா வந்து ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் தான். ஐடி செக்டார் கம்பெனிஸ் தான் இன்னைக்கு வருது பெரிய இறக்கம். அது மட்டும் இல்லைங்க. யுஎஸ் ஈரானுடைய வார் பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து அது முடிகிற மாதிரி தெரியல. இன்னைக்கு ஒவ்வொரு நியூஸா வந்துட்டு இருக்கு. அதையும் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் ஒரு காரணம். இன்னைக்கு வந்து மெயினா நிப்டி விழுந்ததுக்கு முக்கிய காரணம் சொல்லணும்னா டிசிஎஸ், டெக் மகேந்திரா, ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ், முக்கியமான ஐடி கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதுதான் முக்கியமான ரீசன். பாசிட்டிவ்னு சொல்லணும்னா நம்ம வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா மோட்டார்ஸ், இண்டிகோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேர் தான் வந்து ஆஹ் காரணம். அது இல்லாம முக்கியமான இன்னைக்கு திரும்பத்துக்கு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல முக்கியமா நம்ம வந்து சொல்ல வேண்டியது இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பிஎன்பி, எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டை திருப்பி போட்டிருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். இன்னைக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கு நிப்டினா அதுக்கு முக்கிய காரணம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். அப்புறம் நிப்டி ஃபினான்ஸ். ஸோ இதுதான் முக்கியமான காரணங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நிப்டி. நாளைக்கு புல்லிஷா மாறுமா அப்படின்னா இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடுச்சு நண்பர்களே, நல்லா கவனிங்க. 23,181 கரெக்டா தொட்டுட்டு அந்த 151 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து புல் பேக் ஆயிருக்கு பாருங்க. கரெக்டா இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு கரெக்டா புல் பேக் ஆயிருக்கு. அதாவது முழுசா கவர் ஆயிடுச்சு. இந்த பாக்ஸ் வந்து முழுசா கவர் பண்ணிடுச்சு. கவர் பண்ணிட்டு திரும்பவும் ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ நம்ம வந்து நாளைக்கு மேபி பாசிட்டிவ் ட்ரெண்ட், நாளைக்கு பாசிட்டிவா இருக்கும். அதாவது நம்ம வந்து பாசிட்டிவ் எப்படி சொல்றோம்னா 23,545 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஓரளவுக்கு சின்ன ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை கொடுக்கும். இந்த கேண்டில தாண்டிச்சுன்னா அதுதான் இப்போதைக்கான ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். இமிடியட் ரெசிஸ்டன்ட் 23,540. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 23,655. அதர் ரெசிஸ்டன்ட் தாண்டிச்சுன்னா 23,838. எப்போ இந்த 23,838 தாண்டுதோ இங்க ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்கா வச்சா மட்டும்தான் நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வச்சா மட்டும்தான் ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவு பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து இது பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ண முடியும். அதனால நீங்க அது வரைக்கும் புல்லிஷ் ட்ரெண்ட்னு யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். இப்போ இங்க எப்படி சைட்வேஸா இருக்கோ இந்த மாதிரி இறக்கிட்டு வந்துட்டு திரும்ப வந்து இது சைட்வேஸாவும் மாறலாம். இங்க வந்து இப்படி சைட்வேஸாவும் மாறலாம். அதனால கொஞ்சம் நிதானமா வெயிட் பண்ணி பார்க்கறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இன்ட்ராடே அந்த மாதிரி பண்ணி முடிச்சுக்கோங்க. ஹோல்டு பண்ணி வைக்க வேண்டாம். அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் என்ன நடக்கும், அடுத்த நாளுக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நியூஸ்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இதுதான் நிப்டியோட சப்போர்ட் ஜோன் பார்க்கும்போது 23,000 நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த 23,181 தொட்ட பிறகு அடுத்த 23,060. இந்த 23,000 வந்து ரவுண்ட் ஃபிகரு, அதை தொட்டுட்டு தான் மேல ரிவர்ஸ்ல எடுக்கும்னு சொன்னேன். ஸோ அடுத்த லெவல் சப்போர்ட்னு பார்க்கும்போது 23,000. ஒருவேளை 23,000 உடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு 22,765 வரைக்கும் இறங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும் நண்பர்களே, பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இறங்குச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய நியூஸ்கள்லாம் நெகட்டிவாவே வந்துட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி இறங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் காரணம். இப்போ நம்ம வந்து பேங்க் நிப்டியே பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிப்டில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவாயிருக்கு. சூப்பரா இருக்கு. ஸோ பேங்க் நிப்டினால தான் இன்னைக்கு நிப்டி தப்பிச்சுதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 54,741 அப்படின்ற லெவலா தொட்டுட்டு அதை கிராஸ் பண்ணி நம்மளுக்கு எப்போ 55,340 ஹை தாண்டுதோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் இருக்கு. அந்த ஹை தாண்டாதான் பிரேக் அவுட்டா நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். இருந்தாலும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு பேங்க் நிப்டி 52,973 இந்த இன்னையோட சப்போர்ட் தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை
உடச்சு கீழே வரக்கூடாது. வந்துருச்சுன்னா நம்மளுக்கு 51,000 கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஃபின் நிப்டி பார்த்துருவோம். ஃபின் நிப்டி பார்த்துட்டு சென்செக்ஸ் பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பீரி இருக்கு இல்லையா, அதை பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிப்டி பார்க்கும்போது அவனும் ரிவர்சல் போட்டிருக்கான். மேபி பாருங்க 2 புல்லிஷ் கேண்டில் ஆயிருக்கு. அவனும் ரிவர்சல் போட்டிருக்கான். நாளைக்கு பாசிட்டிவா ஒருவேளை 25,147 தாண்டிடுச்சுன்னா, தாண்டி கேண்டில் வச்சுதுன்னா நம்ம 25,500, அடுத்த லெவல் வந்து 25,600 இந்த லெவலுக்கு இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து பார்க்கணும். இன்னைக்கு ஃபின் நிப்டி அதாவது ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு சேர்ந்து சப்போர்ட் கொடுத்தனால தான் மார்க்கெட் ஏறி இருக்கு. அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கணும். ஸோ சென்செக்ஸை பார்த்துருவோம். சென்செக்ஸ் சொல்லணும்னா இன்னைக்கு வந்து நான் முக்கியமா சென்செக்ஸ்ல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கரெக்டா அந்த கோல்டன் ரேஷியோ கீழே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிட்டு 0.786ல வந்து கரெக்டா ரிட்டர்ன் எடுத்திருக்கான் பாருங்க. அதுதான் நான் காட்டுறேன் இங்க. ஸோ அதை நீங்க மெயினா பார்க்கணும். ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி எப்படி போகுன்றத நம்ம வந்து ஒருவேளை இந்த கோல்டன் ரேஷியோ 0.618 இருக்கு இல்லையா, அதை தாண்டி நம்மளுக்கு 75,592 அப்படின்ற லெவலுக்கு வரைக்கும் போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு கீழே போயிடக்கூடாது. நம்மளுக்கு இந்த 73,464ன்றது இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா 72,691 அப்படின்ற சப்போர்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்றனால கொஞ்சம் கவனத்தோட அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி சொல்லணும்னா இந்த நியூஸ் எல்லாம் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. வேற ஒன்றும் நம்ம வந்து இப்போதைக்கு இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்குறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கணும்னா நீங்க வந்து கேர்ஃபுல்லா நாளைக்கு எக்ஸ்பீரியன் முடிச்சுட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பீரியன் இருக்கு, அதை பார்த்துட்டு நீங்க கவனமா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய சஜஷன்கள் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நீங்க நாளைக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவது கீழே போகும் மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகுமா இல்ல மேல போகும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.